நான் இங்கே சித்து சம்புவிலே சொன்ன என்னோட தமிழ் மூவி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கு. இதோட டைரக்டர் சாமி சார் அண்ட் இதோட ப்ரொடியூசர் மைக்கேல் டைப்பன் சார். இதில் என்னோட கோ ஆக்டர் ஹரிஷ் அண்ட் கஜ்னி, மைசெல்ஃப் இஸ் அனகா. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. நான் இதில் ஒரு குட்டி பொண்ணாக நடிச்சிருக்கேன், 10th ஸ்டாண்டர்ட் கேர்ள், அப்புறம் ஒரு மேரிட் உமனாக நடிச்சிருக்கு. அண்ட் my character let it be a suspense, so please go and watch the movie and support us. Thank you. வணக்கம், என் பேர் ஹரிஷ் கல்யாண். இது என்னோட 2வது படம். படத்தோட பேர் சிந்து சமவெளி. சாமி சார் இயக்கியிருக்காரு. சாமி சாரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மிருகம், உயிர் 2 வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி இதோட ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும். வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணோம். நன்றி. பெகன்வுட் நேயர்களுக்கு வணக்கம். உயிர், மிருகம் திரைப்படங்களை தொடர்ந்து இயக்குனர் சாமி ஆகிய நான் சிந்து சமவெளிங்கிற படத்தை பண்ணுறேன். இது வந்து நாடோடிகள் ப்ரொடியூசர் மைக்கேல் ராயப்பன் சார் தயாரிக்கிறாரு. இந்த படத்தோட கதை இவான் துர்கேனிவ், ரஷ்யன் எழுத்தாளர் இவான் துர்கேனியோட முதல் காதலோட பாதிப்பு. அதோட அடாப்ஷன் கிடையாது, லவ் வெர்சஸ் லஸ்ட், அதை நாங்கள் சொல்கிறோம். இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல இயற்கை எழில் வந்து ஒரு இடம் வேண்டியிருந்துச்சு எங்களுக்கு பேக்ட்ராப்பாக. அது வந்து நம்ம கேரளா ஃபுல்லாக தேடி நிறைய இடங்களில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் ஹீரோ பண்ணுறாரு, அனகாங்கிற ஹீரோயின் பண்ணுறாங்க, உத்வல் விநாயகர் கேமரா, சுந்தர் சிபாபு மியூசிக் பண்ணுறாரு, தோட்டாதாரணி சார் டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு யூனிக் சப்ஜெக்டாக இருக்கும், ஒரு சம்திங் அன்யூஷுவலாக இருக்கும். வெகு விரைவில் திரைக்கு வரும். வணக்கம், என் பேர் கஜினி. சிந்து சமவெளி என்ற படத்தில் 2 ஹீரோவில் நானும் ஒரு ஹீரோ பண்ணிக்கிறேன். என்னோட கேரக்டர் வந்து வீராசாமி, மிலிட்ரி மேன் கேரக்டர். ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் கூட. இந்த படம் வெளியே வந்துன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் 3 பேருக்கு வந்து பெரிய லெவலில் பேசப்படும். அதோட முக்கியமாக இயக்குனர் பேசப்படுவார். எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் சாமி சாருக்கும் திரு மைக்கேல் ராம் சாருக்கும் எப்போதும் லைஃப் லாங் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களா இந்த இடத்துல மீடியாவில் அவங்க முடியும் இன்னும் பேச முடியாது. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சிந்து சமவெளி இதுக்கு கதைக்காக நான் நிறைய மெனக்கடலை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யன் லெஜெண்டரி ரைட்டர் இவான் துர்கேனிவ் ஃபர்ஸ்ட் லவ்னு ஒரு ஷார்ட் நாவல் எழுதியிருக்காரு. அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட நாவல். ஏன்னா அவரோட ரியல் லைஃப் கூட அது. அந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே ஃப்ரெஞ்சு ஃபிலிம் எடுத்து பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிமுக்காக ஆஸ்கார் வாங்கியிருக்கு. சரித்திரம் வராமல் போனதுக்கப்புறம் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு படம் ஓடுறதுக்கு உங்களுக்குலாம் தெரியும், நம்ம திரும்ப பேச வேண்டாம். ஒரு படம் ஓடுறதுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் வேணும், இல்லாட்டி பெரிய பட்ஜெட் வேணும், எந்திரன் மாதிரி. அப்படி இல்லாட்டி மூஞ்சில் இது மாதிரி ஒரு கதை வேணும். நான் 3வது தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த கதையை வந்து நான் எடுக்கிறது எவ்வளோ துணிச்சலோ, அதோட நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணுமோ அதோட தயாரிக்கிறதுக்கு நிறைய துணிச்சல் வேணும். ஏன்னா நான் வந்து ஒரு 6 மந்த் உழைப்பு தான் போடுறேன். ஆனால் அதை ஒரு தயாரிப்பாளர் வந்து கோடிக்கணக்கான படங்கள் போடுறாரு. இந்த மாதிரி ஒரு போல்டான ப்ரொடியூசர் கிடைச்சனால இது வந்தது. ஆக்சுவலாக மிருகம் படம் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணணும்னு நினச்சி பண்ண கதை அது தயாரிக்கிறதுக்கு கார்த்திக்னு ஒருத்தர் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் கிடைச்சாரு. பட் இந்த கதை நான் நினச்சோடனே படமாயிரும், சுட சுட. அதே மாதிரி மற்ற படங்கள்லாம் வந்து நான் 2-3 ஷெட்யூல் பண்ணிட்டு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கரெக்ட் பண்ணிட்டுலாம் வந்தோம். இதில் வந்து ஏக்தம்ல முடிச்சிருக்கோம். இவான் துர்கேனியோட முதல் காதல் அப்படிங்கிறது நம்ம கல்ச்சருக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயமோகன் சார்கிட்ட சொல்லி, அவரும் உளவியல் சார்ந்த கதைகள் நிறையா எழுதுறாரு. அவர்கிட்ட சொல்லி ஒரு நாவலை எழுதி கொடுங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு 150 பேஜஸ் 150 பக்கம் ஷார்ட் நாவலை எழுதி கொடுத்தாரு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு திரைக்கதை பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு, இந்தியன் சினிமாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அன்யூஷுவல் அட்டெம்ப்ட் அப்படி தான் இருக்கும். புதுசு அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த படத்தில் வந்து நினச்சிருந்தா நிறையா இந்த படத்தை வந்து வியாபாரமாக ஓட வைக்கிறதுக்கு என்ன வேணும் பண்ணலாம். எல்லாரும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப டீசெண்டாக எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து திரும்ப விமர்சனம் எழுதுறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை நினச்சிருந்தா இதை வந்து நம்ம ஹாலிவுட் படமோ எது இருந்தால் 10 பெட்ரூம் சீன் வச்சுருப்பான். நான் பண்ணல சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
நல்லா இருந்தால் பாராட்டி எழுதுங்க, இல்லாட்டி கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க. இந்த படத்துக்கு முக்கியமாக தயாரிப்பாளர் ரொம்ப ஒரு நன்றி சொல்லணும் அவருக்கு. ஏன்னா கதையை கேட்டு 10 நிமிஷம் கதையை கேட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி பட்ஜெட் சொன்னோம். அந்த 65 நாள் ஷூட்டிங்கில் 2 மணி நேரம் தான் வந்தார். ஒரு நாள் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறது, படம் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஈவினிங் 4 o'clock வந்தார், 6 o'clock போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சார் வரலன்னா உங்கள் நம்பிக்கை இருக்கு எடுங்க சார். அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தை பார்த்துட்டு அடுத்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஹரிஷையும் கமிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் எனக்கும் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் சாருக்கும் நிச்சயமாக ஒரு கேரியரில் முக்கியமான படமாக இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க.